புதுசாக வந்திருக்க வில்லி சிந்தாமணி எப்படியாவது மீனாவுக்கு கொடுத்துருக்க டெக்கரேஷன் சான்ஸை நம்ம தட்டி பிடுங்கிடணும். ஏன்னா இந்த ஒரு டைம் இவளை இந்த மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு விட்டோன்னா அடுத்து வரவங்க எல்லாருமே இவளை தான் பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா இவ போட்டிருக்கிற அமௌண்ட்டு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு மீனா 1,20,000 சொல்லிட்டு கொடுத்த கொட்டேஷனை விட கம்மியாக போட்டு 60,000க்கு கொட்டேஷன் காமிக்கிறாங்க. உடனே அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களும், என்னம்மா நீ இப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் போட்டு வச்சிருக்க, அதுவும் அந்த அம்மா பார்த்தீங்களா வெறும் 60,000க்கு முடிச்சு கொடுக்குறாங்க, நீங்கள் என்னடானா இவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படியே 2 மடங்கு அதிகமாக போட்டு வச்சிருக்கியே, நல்ல வேலை இந்த அம்மா வந்தாங்க, இல்லைன்னா நாங்கள் உங்ககிட்ட ஏமாந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டிட்டு அப்படியே சிந்தாமணி காமிச்ச கொட்டேஷனை நம்பி சரின்னு சொல்லி அவங்கள புக் பண்ணிடுறாங்க அவங்க பொண்ணோட ஃபங்க்ஷனுக்காக. உடனே சிந்தாமணி அந்த மண்டபத்து மேனேஜர் கிட்ட சொல்றாங்க, என்ன கண்ணு எப்படியோ நான் உங்ககிட்ட முந்தானேத்து பேசிட்டு போனது பரவாயில்ல, எப்படியோ பயந்துட்டேல, அந்த பயம் இருக்கட்டும் மனசுல, இந்த சிந்தாமணியை சாதாரணமாக எடை போட்டுறாத, அவ எத்தனை கொலை பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை பார்த்து மிரட்டுறாங்க. உடனே மேனேஜரும் சொல்றாரு, அம்மா உங்களை பற்றி நீங்கள் சொல்லி தான் தெரியணுமா, எனக்கு நல்லாவே தெரியுமே, அதனால தான் எப்படியாவது இந்த ஆர்டரை உங்களுக்கே பிடிச்சி கொடுத்துடணும்னு உறுதியாக இருந்தேன், நல்ல வேலை நல்லா முடிஞ்சிருச்சு அதே மாதிரி அப்படின்னு அந்த மண்டபத்தோட மேனேஜர் சிந்தாமணிக்கு சொல்றாரு. உடனே சிந்தாமணி தன்னோட பேக்கில் இருக்கிற பணக்கட்டு ஒரு கட்டை எடுத்து அந்த மேனேஜருக்கு முன்னாடி வீசி எறியறாங்க டேபிள் மேலே. உடனே அந்த மேனேஜரும் அந்த பணத்தை எடுத்துட்டு நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, நன்றி எல்லாம் மனசோட இருக்கட்டும், அடுத்தடுத்து வர்ற ப்ரோக்ராம்க்கு எல்லாம் டெக்கரேஷன் ஆர்டர் இந்த சிந்தாமணிக்கு தான் வந்தாகணும். இப்போ வந்தாலே நடமாடும் பூக்கடைன்னு பேர் போட்டுட்டு பைக்கில் வருவாளே ஒருத்தி, அதுதான் இப்போ இங்கே ஏன் முன்னாடி நின்று பேசிட்டு போனாலே அவளுக்கு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க அந்த மண்டபத்து மேனேஜர் கிட்ட. உடனே மேனேஜரும் அப்படியே குமிஞ்சு ஒரு கும்பிடு போட்டுட்டு, என்னம்மா அந்த பொண்ணு தான் விவரம் தெரியாமல் இங்கே மண்டபத்தோட ஓனர்கிட்ட பேசி எப்படியோ அந்த சான்ஸ் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டா, ஆனால் அன்னைக்கு நான் லீவு போட்டுட்டேன், இல்லைன்னா அவளை இந்த அளவுக்கு கொட்டேஷன் கொடுக்குற அளவுக்கு உள்ளே விடுறதுக்கே நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. சரி சரி இருக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேகை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்புறாங்க. ஆனால் நமக்கு இந்த ஆர்டர் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் வெளியில் நிற்கிற மீனா யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. ஆமாம் இந்த அம்மா யார், இப்போ தான் புதுசாக இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே வெளியில் வர வர அங்கே மாப் பண்ணிட்டு அந்த மண்டபத்தை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடி சொல்கிறாங்க, அம்மா இந்த மண்டபத்தில் இது வரைக்கும் இதோ இப்போ போகிறாளே இந்த பொம்பளை தான் எல்லா டெக்கரேஷனும் பண்ணவ, இவ சாதாரண ஆள் கிடையாதுமா, இவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யாரோட உயிரை வேணாலும் எடுத்துடுவா, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு, இப்போதைக்கு இவளோட கண்ணு உன் மேலே தான் இருக்கும் போல, ஏன்னா வெளியில் போக போக உன்னவே திரும்பி பார்த்துட்டு போகிறா, அது மட்டும் இல்லாமல் காரில் ஏறி உட்காந்துட்டு உன்னை தான் முறைச்சிட்டே போகிறா, அவளுக்கு நிறைய அடியாட்கள் இருக்கிறாங்கம்மா, பார்த்து கொஞ்சம் பத்திரமாவே இருந்துக்க, இந்த மாதிரி பெரிய இடத்து பொம்பளை கூட எல்லாம் நீ போட்டி போட்டுக்காத, பாவம் நல்ல பொண்ணு மாதிரி தெரியற, அதுவும் அப்பாவியா இருக்க சின்ன பொண்ணு, அதனால தான்மா உனக்கு விவரம் தெரியாதுன்னு சொல்ற, இவ சரியான வில்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப் போடுற பொம்பளை சொன்ன உடனே மீனா, சரிக்கா, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலை, எப்படி இவங்க 60,000க்கு கொட்டேஷன் கொடுத்தாங்க, அதுக்கு தேவையான அந்த டெக்கரேஷனுக்கு தேவையான பூக்கள் எல்லாம் அன்னைக்கு முகூர்த்த நாள், அதனால் விலை அதிகமாக தான் இருக்கும், அதுக்கான பொருட்கள் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 80,000 ஆயிரும், அது போக எங்களோட ஆட்கள் கூலி அது இதுன்னு சொல்லி தான் நான் 1,20,000 நேர்மையாக தான் கொட்டேஷன் கொடுத்தேன், ஆனால் இவங்க என்னடானா வெறும் 60,000க்கு கொடுத்துருக்காங்க, அதுதான்க்கா எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த லேடி கிட்ட மாப் போட்டுருக்க லேடி கிட்ட சொல்கிறாங்க மீனா. ஆனால் அந்த லேடி சொல்கிறாங்க, அம்மா இந்த பொம்பளை வெறும் 60,000 கொட்டேஷன் போட்டானா அதை விட 3 மடங்கு 4 மடங்கு ஃபைனலாக அவள் கறந்துருவா இவங்க கிட்ட, ஆனால் அதை பற்றி எல்லாம் தெரியாமல் பாவம் இப்போ வந்தாங்களே அந்த ப்ரோக்ராம் புக் பண்ணுறதுக்காக அவங்க நல்லா ஏமாற போகிறாங்க இவகிட்ட, அது மட்டும் இல்லைம்மா இந்த மண்டபத்தோட மேனேஜர் இருக்காரே அவர் கூட அந்த டெக்கரேஷன் பண்ணுற அந்த வில்லி சிந்தாமணிக்கு தான் உள்ள, அதனால் எந்த ஆர்டர் வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு பார்த்து கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பாரு, அதனால் இந்த மண்டபத்தோட மேனேஜரும் சரியில்லைம்மா, ஆனால் இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாத பாவம் மண்டபத்தோட ஓனர் நேர்மையாக உனக்கு கொடுத்தாரு, ஆனால் அதையும் இந்த மேனேஜர் எப்படியோ உள்ளே பூந்து அந்த வில்லி சிந்தாமணிக்கு பிடுங்கி கொடுத்துட்டாரு, உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளீனிங் பண்ணிட்டு இருக்கிற லேடி சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னக்கா சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் ஃப்ராடு பண்ணுறாங்களா, அப்போ அவங்களுக்கு 60,000க்கு இவங்க முடிச்சு தர மாட்டாங்களா, அப்போ இருங்க நான் இதை பற்றி இந்த மண்டபத்து ஓனர்கிட்டையே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மண்டபத்து ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்படி எப்படிங்க இது நடைமுறைக்கு ஒத்து வரும், அந்த
60,000க்கு எப்படி செஞ்சு தர முடியும்? நார்மலாக அதுக்கான பொருட்கள் அன்னைக்கு கொள்முதல் செய்கிறதுக்கே 1,00,000 ரூபாய் ஆகும். அதனால் கூலி அது இதுன்னு சேர்த்தும் பொழுது 1,20,000 இருக்கிறதுலையே அந்த இதில் நான் தான் கம்மியாக பண்ணித்தரேன், அதை விட கம்மியாக பண்ணுறேங்கிற பேர் வழியில் எப்படியும் உங்கள் மண்டபத்தை புக் பண்ண வர்ற அந்த கஸ்டமர்ஸை ஏமாற்ற போகிறாங்க இந்த அம்மா. அது மட்டும் இல்லைங்க, இந்த மேனேஜரும் எப்படியாவது அவங்களுக்கு தான் இந்த ஆர்டரை வாங்கி கொடுக்கணும்னு படாத பாடுபட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தோட ஓனர் கிட்ட போய் பேசுகிறாங்க மீனா. என்னம்மா சொல்கிற, மேனேஜர் இப்படியெல்லாம் உள்குத்து வேலை செய்கிறானா? இரு இப்போவே அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தோட ஓனரும் அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே அட்டன் பண்ணி பேசுகிறாரு அந்த மேனேஜரும். சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு உடனே அந்த ஓனர் கேட்குறாரு. ஏயா எங்கே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, சார் இங்கே மண்டபத்தில் தான் இருக்கேன், நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் வருது இல்லை, அந்த ஃபங்க்ஷனுக்காக க்ளீனிங் பண்ணுறதுக்காக எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்ருக்கேன், மாப் போடுறவங்க மாப் போட்டிருக்காங்க, டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்து கொட்டேஷன் பார்த்துட்டு போனவங்க பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஓனர் கேட்குறாரு. ஆமாம் ஏயா டெக்கரேஷன் வழக்கமாக யாருக்கு கொடுத்துட்ருக்குற நீ அப்படின்னு கேட்ட உடனே அந்த மேனேஜர் சொல்கிறாரு. சார் நம்ம வழக்கமாக நம்ம மண்டபத்திலேயே டெக்கரேஷன் பண்ணுற அந்த சிந்தாமணி மேடம்க்கு தான் இந்த டைமும் கஸ்டமர்ஸ் செட் ஆகியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கே தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மேனேஜர் சொன்ன உடனே, இந்த சிந்தாமணி மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு சொல்லி தானேயா நம்ம மண்டபத்தில் அவங்களுக்கு இனிமேல் டெக்கரேஷன் கிடையாதுன்னு நான் போன ப்ரோக்ராம் போதே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அம்மாக்கே கொடுத்துருக்கேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம்? அதுக்கு பதிலாக தானே ஒரு புது பொண்ணு மீனான்னு நான் உனக்கு அனுப்பிச்சி வச்சேன், டெக்கரேஷன் மாடல் காமிச்சிச்சுல அந்த பொண்ணு கூட 2 நாளைக்கு முன்னாடி வந்து, அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனே மேனேஜர் சொல்கிறாரு. சார் அது வந்துட்டு நான் புக் பண்ணலை, அந்த ப்ரோக்ராம்காரங்களே வந்து அந்த 2 பேர்த்துக்கிட்டையும் சிந்தாமணி கிட்டையும் மீனா கிட்டையும் கொட்டேஷன் கேட்டாங்க, கடைசியில் சிந்தாமணியோட கொட்டேஷன் கம்மியாக இருக்குங்காட்டி அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மண்டபத்து ஓனர் சொல்கிறாரு. என்னையா சொல்கிற, இந்த சிந்தாமணியே சரியான ஃப்ராடு, யாராவது பணம் கிடைச்சா அது ஏமாத்திட்டு கூட ஓடிரும், அது மட்டும் இல்லாமல் அவளோட காரியம் நடக்கணும்னா கொலை கூட பண்ணுவா, நீ அவகிட்ட கமிஷன் வாங்கிட்டு எப்படியும் அந்த புதுசாக வந்த பொண்ணு மீனாவுக்கு அந்த ஆர்டர் கிடைக்காம நீ அவளுக்கு டைவர்ட் பண்ணி விட்ருக்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இனிமேல் உனக்கு மேனேஜர் போஸ்ட்டும் இங்கே மண்டபத்தில் கிடையாது, உண்மையா நீ நேர்மையா அந்த மீனா பொண்ணுக்கு அந்த ஆர்டரை கொடுக்க சொல்லி தானே நான் அனுப்பிச்சி வச்சேன், அப்படி இருக்கும்போது நீ எதுக்குயா அந்த சிந்தாமணி கிட்ட கொட்டேஷன் கம்மியாக கொடுக்க சொல்லி இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எப்படி 60,000க்கு அந்த இதையும் முடிக்க முடியும்? உனக்கே அறிவு வேண்டாம்? அது மட்டும் இல்லாமல் அந்த விசேஷ வீட்டுக்காரங்க எப்படி ஐயா அதை நம்பிட்டாங்க, அவங்களுக்கும் கொஞ்சமாவது யோசனை வேண்டாம்? எப்படி இன்னைக்கு விற்கிற பூ விலைக்கு வெறும் 60,000க்கு இவ்வளவு பெரிய மண்டபத்தில் டெக்கரேஷன் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்து ஓனர் மேனேஜரை வாங்குன்னு வாங்குறாரு. உடனே மேனேஜர் சொல்கிறாரு. சார் சார் எனக்கு தெரியாது சார், அதை பற்றி என்னோட வேலையை மட்டும் இங்கேருந்து துரத்திடாதீங்க, என்னை நம்பி தான் புள்ளக்குட்டி எல்லாம் என் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மேனேஜர் உடனே ஓனர் சொல்கிறாரு. அந்த பயம் இருந்திருந்தா நீ அந்த சிந்தாமணி கிட்ட கமிஷன் வாங்கிட்டு இத்தனை நாளாக ஏமாத்திட்டு இருந்த மாதிரியே இன்னும் ஏமாற்றணும்னு நினச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கேட்குறாரு. சார் நான் கமிஷன் எல்லாம் வாங்கலை, அவங்களா வழியை வந்து என் கையில் பணத்தை கொடுத்துட்டு எப்படியாவது இந்த ஆர்டர் எனக்கு தான் கிடைச்சாகணும்னு என்னை மிரட்டிட்டு போனாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டர் என் கைக்கு வரலனா அப்புறம் உன்னை கொலை கூட பண்ணுறதுக்கு தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து 2 நாளைக்கு முன்னாடியே ஆள் விட்டு மிரட்டினாங்க சார், அதனால தான் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தோட மேனேஜர் சொல்கிறாரு ஓனர்கிட்ட. உடனே ஓனர் சொல்கிறாரு. என்னது அந்த அம்மா கொலை பண்ணுவாளா? அவள் கொலை பண்ணுற வரைக்கும் நாம் என்ன பூவா பறிச்சிட்ருப்போம்? அவள் மிரட்டுக்கெல்லாம் பயந்தா எப்படியா தொழில் செய்ய முடியும்? அது மட்டும் இல்லை, நான் இந்த பொண்ணு மீனாவுக்கு அவளோட டெக்கரேஷன் மாடல் நான் பார்த்த உடனே வாக்கு கொடுத்துட்டேன், இனிமேல் நம்ம மண்டபத்தில் டெக்கரேஷன் எல்லாமே இந்த பொண்ணு தான் அப்படின்னு, அதனால் அந்த விசேஷ வீட்டுக்காரங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடு, அதே 60,000க்கு அந்த பொண்ணு மீனா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்து ஓனர் சொல்கிறாரு. உடனே மீனா ஷாக் ஆகி பார்க்குறாங்க. சார் அந்த 60,000க்கு எப்படி சார் முடிக்க முடியும்? பொருட்கள் வாங்குறதுக்கே 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஆகிடும், அதனால கண்டிப்பாக 60,000க்கு முடிச்சா எனக்கு லாஸ் தான் சார் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே மண்டபத்து ஓனர் சொல்கிறாரு. மா பரவாயில்லம்மா, உன்னோட நேர்மைக்கும் உண்மைக்கும் இது ஒரு உதவியாக வச்சுக்க, இனிமேல் நம்ம மண்டபத்தில் டெக்கரேஷன் எல்லாமே நீ தான் பண்ணணும், அந்த விசேஷ வீட்டுக்காரங்க கொடுக்குற 60,000மோ 80,000மோ அதுதான் அந்த சிந்தாமணி பேசியிருக்கால அதே ரேட்டுக்கு நீயும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிடு, மீதி ஆகிற பணத்தை நான் என்னோட மண்டபத்தோட இதிலிருந்து கழிச்சுக்கிறேன், அதை பற்றி தப்பில்லைம்மா, ஏன்னா சின்னதாக இப்போ தான் ஒரு தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்தோன்னா அது நமக்கு புண்ணியம்தான், அதனால் நீ கவலைப்படாமல் இந்த ஆர்டரை எடுத்து பண்ணுமா, அந்த சிந்தாமணி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்து ஓனர் உறுதியாக வாக்கு கொடுக்குறாரு மீனாவுக்கு. உடனே மீனா ரொம்ப சந்தோஷத்தில், ஐயா ரொம்ப நன்றி, உங்களை மாதிரி நல்லவங்க இருக்குங்காட்டி தான் என்ன மாதிரி ஏழை தொழிலாளர்கள் எல்லாம் கொஞ்சம் தொழில் ஆரம்பித்து முன்னுக்கு வர முடியும், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி
கிளம்பி போகிறாங்க. உடனே மேனேஜர் சிந்தாமணியை கூப்பிட்டு, அம்மா இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த விசேஷ வீட்டுக்காரங்க உங்களோட டெக்கரேஷன் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுதான் உங்க கூட கொட்டேஷன் கொடுத்தாலே அந்த நடமாடும் பூக்கடை ஓனர் மீனா, அவளோட டெக்கரேஷன் மாடல் தான் பிடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்கே மண்டபத்தோட ஓனர் மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாருமா அந்த பொண்ணு மீனாவுக்கே ஆர்டர் கொடுக்க சொல்லி. அதனால் இந்த இதில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. வேணும்னா ஒரு 2-3 ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் பழையபடி உங்களுக்காக நான் ஃபேவராக பேசி பார்க்குற ஓனர்கிட்ட. இப்போ பேசினேன் அவர் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்கிறாரு அந்த சிந்தாமணி கிட்ட. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்னையா நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாக கொட்டேஷன் கொடுத்தும் மறுபடியும் என்ன தைரியம் இருந்தால் அந்த ஆர்டர் மறுபடியும் அந்த நடமாடும் பூக்கடைக்காரிக்கே போகும். விடமாட்டான் இந்த சிந்தாமணி. யோ நீங்கள் மண்டபத்தை வச்சுட்டு தானே இத்தனை இது பண்ணுறீங்க, இருங்க எப்படி அவள் டெக்கரேஷன் பண்ணுறான்னு பார்க்குறேன். இன்னும் 2 நாளில் தானே அந்த டெக்கரேஷன் ஃபங்க்ஷன் வருது. அவளை 2 நாளுக்குள்ளே நான் கடத்தி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிட்றேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிட்டு உடனே தன்னோட அடியாட்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. டேய் தூக்குங்கடா அந்த நடமாடும் பூக்கடைக்காரிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் கிளம்புறாங்க தூக்குறதுக்கு.